ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 13வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம். இந்த வாரம் 7 பேர் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க. அவங்களாம் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை சொல்லி நான் போர் அடிக்க விரும்பல. இப்போ நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தினேஷ் ப்ரோ தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. இப்போ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,32,379 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 21.82% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ 21.68% இருந்துட்டு இருக்காரு நம்மளோட தினேஷ் ப்ரோ அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரலையும் பட்டை கிளப்பிட்டு இருக்காரு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இத்தனை பேர் கொண்ட பட்டியலில் நம்பர் 1 பொசிஷனை வந்து பிடிச்சிட்டு இருக்காரு. அதிலும் குறிப்பாக 13வது வாரம் என்பதால் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனை தாண்டி இன்னைக்கு வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 2 வந்து நடந்தது. இதில் மாயா அவர்கள் வெற்றி பெறறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது தினேஷ் அவர்கள் தான். வெற்றி பெற்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் இல்லை, செகண்ட் பொசிஷன். அவர் நினச்சிருந்தா விசித்ராவையோ இல்லை பூர்ணிமா அவர்களையோ மூவ் பண்ண சொல்லியிருக்கலாம். பட் மாயாவை மூவ் பண்ண சொல்லி அந்த பொண்ணை வந்து வின் பண்ண வச்சுருந்தாப்புல. ஸோ அது வந்து பார்க்க சூப்பராக வந்து இருந்தது. ஸோ மாயா வந்து கிஸ்ஸெல்லாம் கொடுத்தாங்க, கட்டியெல்லாம் பிடிச்சாங்க, செம ஃபன்னாகவும் இருந்தது. ஸோ அவரோட ஸ்போர்ட்மேன்ஷிப் வந்து இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்தாக நான் பதிவிட்டுக்கிறேன். அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிச்சந்திரா அவர்கள் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,19,727 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.59% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா 19.61% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளோட மணிச்சந்திரா அவர்கள். ஸோ இவரோட ஓட்டிங்ஸை நான் சொல்லும்போது மட்டும் எனக்கு பயங்கரமான ஒரு கிரேஸ் ஆகிடுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து சொல்கிறது தான். ஏன்னா இவர் ஆரம்பிக்கும் போது ரொம்ப குறைவான வாக்குகள், டான்சர் ஜோன்லலாம் போய் உட்காந்து அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பேக் கொடுத்து இவ்வளோ தூரம் வாக்குகள் வாங்குறது, அதுவும் குறிப்பிட்ட இத்தனை பேர் கொண்ட பட்டியலில் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அது அசால்ட்டாக வந்து மணிச்சந்திரா அவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு ஆட்ஸ்அப் வந்து கொடுத்துருவோம். அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் நம்மளோட விஷ்ணு அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,688 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16.37% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 16.49% வந்து இருந்துகிட்ருக்காரு விஷ்ணு அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரலையும் கூட வந்து எப்படி நான் மணிச்சந்திராவுக்கு வந்து சொல்லணும், அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணு அவர்களும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், 1,00,000க்கும் மேலான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கும் மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ் வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பெரிய பிளேயராக வந்து யாருமே நினைக்கல. இப்போவும் பெரிய பிளேயராக இல்லைன்னா கூட அதிகப்படியான வாக்குகள் யார் வாங்குறாங்க அப்படிங்கிறது தானே முக்கியம். பிக் பாஸை பொறுத்த வரலையும் எண்ட் ஆஃப் தி டே என்னதான் நீங்கள் கேமை வந்து சுவாரஸ்யப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாலும், என்டர்டெயின் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகள் வந்து பேசினாலும் இல்லை தேவையில்லாத சில விஷயங்களை வந்து பண்ணாலும் எண்ட் ஆஃப் தி டே ஓட்டிங் தான் பேசும். ஸோ அந்த ஒரு விதத்தில் வந்து விஷ்ணுக்கு ஒரு அப்ளாஸ். அதுக்கடுத்த 4th பொசிஷனில் விஜய் வர்மா. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74,126 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.28% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12.14% வந்து இருந்துகிட்ருக்காரு விஜய் வர்மா அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல ஓப்பனிங் வந்து வைல்டு கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் வந்து கிடச்சிது. ஆனால் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாக பயன்படுத்திக்கல. இவ்வளோக்கும் இவர் வந்து 3rd வீக்லேயே வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிருந்தார். ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாரங்கள் கழித்து தான் வந்து உள்ளே வந்தார். 10th வீக் தான் உள்ளே வந்தார். ஸோ அதன் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது இவரால் முடிஞ்சிருந்தா என்னனாலும் பண்ணியிருக்க முடியும். பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாமல் விட்டுட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுக்கடுத்தா 5th பொசிஷனில் ரவீனா அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,580 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.42% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ 11.56% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளோட ரவீனா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. எண்ட் ஆஃப் தி டே வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிடிஎஃப் டாஸ்க் வந்து நடந்துச்சு
போச்சு இல்லையா, இதில் வந்து முதல்ல எலிமினேஷன் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவீனாவுக்கு கிடைச்சது. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பேரை சொல்லி அவங்கள வந்து எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க சொன்ன ரீசன் வந்து ஓகேவா இருந்தாலும் கூட மற்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப்பாக பேவரட்டிசமாக சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்க. குறிப்பாக விசித்ரா மேம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நிக்சனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணவும் வச்சுருந்தாங்க விசித்ரா மேம். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எப்படி எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்களோ அதே மாதிரி இவங்களும் எவிக்ட் ஆகி வெளியே வந்துட்டாங்க. திஸ் இஸ் கால்டு கர்மா இஸ் பூமரங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ 6th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்சன் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,336 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.87% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார் நிக்சன். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9.88% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளோட நிக்சன் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாலும் கூட, ஆனாலும் நிக்சன் அப்படிங்கிற பேருக்கு வந்து ஏற்ற வாக்குகள் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய ஆடியன்ஸ் வந்து நினைப்பாங்க. இப்போ கூட வந்து நிக்சனுக்கு வந்து ஃபேன் பேசஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஏட்டர்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. அத்தனை ஏட்டர்ஸுமே ஒரு காலத்தில் அவரை பிடிச்ச ஒரு ஆட்களாக வந்து இருந்திருக்காங்க. ஏன் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இடையில் சில பல குளறுபடிகள்லாம் வந்து செஞ்சுட்டாப்புல, எப்படி அவன் வாயெல்லாம் குளருதோ அந்த மாதிரி. ஸோ அதன் காரணமாக தான் ஒட்டுமொத்த லவர்ஸும் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஏட்டர்ஸாக மாறிட்டாங்க. அதன் காரணமாக மட்டுமே கம்மியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. ஆனால் இவர் சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன அப்படின்றத அடுத்ததாக சொல்கிறேன். இப்போ 7th பொசிஷனில் மாயா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,790 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.65% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க மாயா. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8.64% வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்தவரையிலையும் பெரிய அளவில் ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா 8.58, 8.65, 8.64 அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வந்துட்டு இருக்கு. பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸிங்கோ இல்லை டிக்ரீஸிங்கோ அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரே மாதிரி சேச்சுரேஷனாக அந்த 6 ஹவர்ஸ்க்கு இவ்வளோ வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு அதே வாக்குகள் தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் இவங்க இருந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது பொசிஷனில் வந்து இருந்தாங்க. 5th பொசிஷனில் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா ரவீனா அவர்கள் வந்து 6th 7th பொசிஷனில் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் 6th போனாங்க. அதுக்கப்புறம் 5th வந்து போனாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது நிக்சன் அவர்கள் கடைசி பொசிஷனில் இருந்து 6th பொசிஷனுக்கு வந்து போனார். மாயா வந்து பார்த்தீங்கன்னா 5th 6th வந்து 6th இப்போது 7th பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காங்க. ஆனாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். சி இஸ் வெரி ஆக்டிவ். நீங்கள் வந்து அந்த நேற்றுக்கு நடந்த டாஸ்க்கை வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் டாஸ்க்கை அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்க இருக்கிறதே ரொம்ப லீனாக இருப்பாங்க, குள்ளையாக இருப்பாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக ஒரு 8 கல் 7 கல் அப்படியே மொத்தமாக தூக்கி வந்து போட்டிருந்தாங்க. ஜென்ஸ் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து பயங்கரமாக பண்ணல. பட் மாயா அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வேறு வந்து நேற்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருந்தாங்க. 3rd பொசிஷனை வந்து பிடிச்சிருந்தாங்க. 1 பாயிண்ட் வந்து கிடச்சிருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து வின் பண்ணியிருக்காங்க. 2 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. 3 பாயிண்ட் டோட்டலாக. அதுக்கப்புறம் நிக்சனை பற்றி நான் சொன்னேன்ல, நிக்சன் வந்து எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்காக சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி டிடிஎஃப் வந்து அவர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு 1 பாயிண்ட்டும் இன்றைக்கி வந்து 3 பாயிண்ட், அதாவது இன்றைக்கி வந்து டிடிஎஃப் வந்து வின் பண்ணார் இல்லையா. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு 4 பாயிண்ட் வந்து இருக்குது. சொல்லப்போனால் டே 2ல் வந்து லீடிங்கில் வந்து நிக்சன் தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ அதன் காரணமாக அவர் டிடிஎஃப் வின் பண்ணி டிக்கெட் டு ஃபினாலே டேரெக்டாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அப்படி நிக்சன் வெளியே போயிட்டா அப்போ யார் எவிக்ட் ஆகுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கொஷின் வரும்ல. அப்படி நிக்சன் வந்து உள்ளே போகணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை, அவர் போட்டும். ஆனால் அப்படி போனாங்க அப்படின்னாக்கா மாயா வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிடுவாங்க. அண்ட் ரவீனா எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க. இல்லை இவங்க 2 பேருமே யாருமே வந்து டிடிஎஃப் வந்து வின் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நிக்சனும் அண்டு மாயா 2 பேருமே எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க. மற்றத்தில் யாரோ ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஃப் வந்து வின் பண்ணுவாங்க. ஆனால் ஆல்ரெடி விஷ்ணுவுக்கு வந்து 3 கார்டு வந்து இருக்குது. அதே மாதிரி நம்ம பூர்ணிமா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஓ 3ஓ வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து ஏறிட்டே தான் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அர்ச்சனா அண்ட் விஜய் வர்மா இவங்கள வந்து பார்த்திங்கன்னா அந்த டிடிஎஃப் டாஸ்கில் வந்து விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பிக் பாஸ் சொல்லலை. ஆக்சுவலாக சில சலுகைகள் வந்து தடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது அவங்க உணரவே இல்லை. ஆக்சுவலி 2 டாஸ்க்குமே அவங்க தான் சூப்பர்வைசராக வந்து இருக்காங்க. ஐயோ நமக்கு இது ஒரு சான்ஸ் கிடச்சிருந்தா நம்ம வந்து டிடிஎஃபாக வந்து போயிருக்கலாமே, டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபைனலுக்கு போயிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலே அவங்களுக்கு வந்து வரலை. அப்படி வந்துருந்துச்சின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய சண்டைகள்லாம் வந்திருக்கும்.
ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். 2 டாஸ்கில் அவங்கள சேர்த்துக்கவே இல்லை. இதுக்கப்புறம் வரக்கூடிய அட்லீஸ்ட் இன்னொரு 2 டாஸ்க் வந்து நடக்க போகுது. நாளைக்கு என்ன தர்ஸ்டே, ஃப்ரைடே 2 நாள் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த 2 நாளில் வரக்கூடிய டாஸ்க்லையாவது இவங்களை வந்து சேர்த்துக்குவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அப்படி சேர்த்துக்கிட்டாங்கன்னா ஆட்டம் டோட்டலாக வந்து சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா ஸ்ப்ளிட்டிங் வந்து நிறைய நடக்கும். பாயிண்ட்ஸிங் வந்து ஸ்ப்ளிட்டிங் வந்து நிறைய நடக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஒரே ஆளுக்கு வந்து நிறைய பாயிண்ட் வந்து கிடைக்காது. அதன் காரணமாக ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலிமா நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக வந்து ஓட்டிங் ரிசல்ட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.